ஆறுவது சினம். ஔவையார் ஆத்திச்சூடியே. கோபத்தை தணித்துக் கொள்ள வேண்டும். ஆறுவது என்பது தணிவது அல்லது ஆற வைப்பது என்று பொருள். கொதிக்கும் நீரை ஆற வைப்பது போல கோபம் நம்மை எரிக்கும். எனவே அதை அடக்க வேண்டும். ஔவையார் தந்த இந்த வார்த்தையான சினம் என்பதற்கு தொடர்பான ஆங்கில வார்த்தைகளை பார்ப்போம். விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை ஆங்கர். எட்டிமாலஜி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். இது பழைய ஆங்கில மொழியில் ஆங்கர் கஷ்டம் என்பதிலிருந்து வந்தது. இது பழைய நோர்ஸ் மொழியில் அங்கர் துக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் வேறானது புரோஜர்மானிக் மொழியில் அங்கார் குறுகலான அல்லது இறுக்கமான ஆகும். இது புரோஇந்தோ யூரோப்பிய மொழியில் இருக்குதல் என்று தொடர்புடையது. இது மிடில் ஆங்கிலத்தில் கோபமாக மாறி 14ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கோபம் அல்லது கடுமையான உணர்ச்சி, a strong feeling of displeasure or hostility. Usage of the word in English and Tamil. He struggled to control his anger after the argument. அவர் வாதத்திற்கு பிறகு தனது கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சித்தார். விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை ரேஜ். எட்டிமாலஜி எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். இது பழைய பிரெஞ்சு மொழியில் ரேஜ் பைத்தியம் அல்லது கோபம் என்பதிலிருந்து வந்தது. இது லத்தீன மொழியில் ராபியா கோபம் என்று அழைக்கப்படுகிறது. இது மறுபுறம் ரபேரே பைத்தியமாக இருத்தல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் வேறானது புரோஇந்தோ யூரோப்பிய மொழியில் ரேட் கொதிக்குதல் ஆகும். இது 14ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். பெரும் கோபம் intense, uncontrolled anger. Usage of the word in English and Tamil. She was in a rage after discovering the damage. அவள் சேதத்தை கண்ட பிறகு பெரும் கோபம் கொண்டாள். விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை fury. Etymology explanation in Tamil. இது பார்க்க மொழியில் ஃபியூரோ கோபம் அல்லது பைத்தியம் என்பதிலிருந்து வந்தது. இது கோபப்படுதல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் வேறானது புரோஇந்தோ யூரோப்பிய மொழியில் கொதிப்பு ஆகும். இது பழைய பிரெஞ்சு மொழியில் ஃபியூரி வழியாக 14ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கடும் கோபம் அல்லது ஆத்திரம் violent anger. Usage of the word in English and Tamil. The fury in his voice scared everyone. அவன் குரலில் உள்ள கடும் கோபம் அனைவரையும் பயப்படுத்தியது. விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை irritation. Etymology explanation in Tamil. இது பார்க்க மொழியில் irritatio உற்சாகம் என்பதிலிருந்து வந்தது. இது irritate உற்சாகப்படுத்துதல் அல்லது தூண்டுதல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் வேறானது புரோஇந்தோ யூரோப்பிய மொழியில் ரப்பு அல்லது புண்படுத்துதல் ஆகும். இது பிரெஞ்சு மொழி வழியாக 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். எரிச்சல் அல்லது சிறு கோபம், a feeling of annoyance or mild anger. Usage of the word in English and Tamil. The constant noise caused irritation among the workers. தொடர்ந்து கேட்கும் சத்தம் தொழிலாளர்களிடையே எரிச்சலை உண்டாக்கியது. விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை resentment. Etymology explanation in Tamil. இது பிரெஞ்சு மொழியில் resentment மீண்டும் உணர்வு என்பதிலிருந்து வந்தது. இது resenta வலுவாக உணருதல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் வேறானது மீண்டும் மற்றும் sentia உணருதல். இது பார்க்க மொழியில் sentaya உணருதல் என்று தொடர்புடையது. இது 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தில் மருவியது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். பகைமை அல்லது கோப உணர்வு bitter indignation or anger towards someone. Usage of the word in English and Tamil. He harbored resentment after being overlooked for the promotion. அவன் உயர்வு தர மறுக்கப்பட்ட பிறகு பகைமையை மனதில் வைத்திருந்தான். விளக்கப் போகும் ஆங்கில வார்த்தை temper. Etymology explanation in Tamil. இது பழைய ஆங்கில மொழியில் tempering கலக்குதல் அல்லது நிறுத்துதல் என்பதிலிருந்து வந்தது. இது லத்தீன் மொழியில் டெம்பரேட் கலக்குதல் அல்லது கட்டுப்படுத்துதல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் வேறானது புரோஇந்தோ யூரோப்பிய மொழியில் நீட்டுதல் அல்லது ஒழுங்கு செய்தல் ஆகும். இது 14ஆம் நூற்றாண்டின் மனநிலை அல்லது கோபமாக மாறியது. மீனிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கோபம் அல்லது மனநிலை, a person's state of mind, especially regarding anger. Usage of the word in English and Tamil.
She lost her temper during the heated argument. அவள் சூடான வாக்குவாதத்தின் போது தன்னிலை இழந்தாள்.